ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆல் ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபூல்ஸ் டே அன்னைக்கு, அதாவது முட்டாள்கள் தினம் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 1ஆம் தேதி மட்டும் இல்லை, முட்டாளாக இருக்கிறவங்க காலம் பூரா அப்படி தான் இருப்பாங்க. அதனால் எல்லா நாளும் அவங்களுக்கு முட்டாள்கள் தினம்தான். தேர் ஷுட் பி சம் ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் ஆல் திஸ் டேஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானின் அனுகிரகத்தோடு இன்னைக்கு நடத்தலாம். ஏன்னா ஒரு செவ்வாய்க்கிழமையில் நமக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகா நட்சத்திரம், அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சதுர்த்தி திதி வேறு. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான டே. யார் யார் என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்கள், உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான நாள். பங்குனி மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி சதுர்த்தி திதியோடு சேர்ந்துருக்கு. இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக முருகன் ஆலய வழிபாடு செய்யணும். தனி முருகனாக இல்லாமல் வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்கினால் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். அதே மாதிரி 6 முகம் இருக்கக்கூடியவர், அவரையும் போயிட்டு இந்த முருகனையும் வணங்கலாம். இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போகும்பொழுது பச்சை பட்டு எடுத்துகிட்டு போய் சாத்தி நமஸ்காரம் பண்ணுங்கள். நீங்கள் காரிய தடைகள் எதுவும் இருக்காது. அலுவலக விஷயத்தில் எந்த ஒரு தடை இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறலாம். ரிஷபராசி அன்பர்கள், தன லாபங்கள் நிறைந்த நாள். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் பெண்கள் குறிப்பாக ஏதாவது போய் நகை வாங்குங்க, அது பல மடங்காக உங்களுக்கு சேரும். ஸோ தங்கம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. நிறைய பேர் யோசிக்கலாம், ஐயோ செவ்வாய்க்கிழமை போய் எப்படி வாங்கிறது அப்படின்னு. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள், நீங்கள் போய் தாராளமாக வாங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லாயிருக்கும். யாரையாவது நீங்கள் போய் மீட் பண்ணணும், ப்ராஜெக்ட் விஷயமாக பேசினாலும் இன்றைக்கி பண்ணுங்கள். சதுர்த்தி தினமான இன்று நல்ல உங்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள், இன்றைக்கி மிதுன ராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை உங்களுக்கு பண பாக்கிகள் வரணும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப லாபகரமான நாளாக இருக்கும். பட் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் அதிக லாபகரமான நாளாக அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று முருகப்பெருமானையும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம். எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாம். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் ஸ்பெஷலாக இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிகமான நன்மைகள் நடக்கும். ஸோ இன்றைக்கி வேலை விஷயத்தில் தடங்கள் இல்லாமல் எல்லாம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்மூத்தாக நடக்கும். புனர்பூசம் பூசத்துக்கு கொஞ்சம் இடைஞ்சல்கள், நினச்சது கொஞ்சம் தாமதமாக நடக்கும், இல்லை சாயங்காலமாக நடக்கும், இல்லை நாளைக்கு நடக்கலாம். ஸோ இவங்க புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி முருகன்கிட்ட அந்த செவ்வாய் ஹோரையில் விளக்கேற்றுறது நல்லது. காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசியில் எடுத்துட்டிங்கன்னா மகம் பூரம்க்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தடங்கலான ஒரு விஷயங்கள் நடைபெறலாம். ஸோ இவங்க எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மகம் பூரத்திற்கு கொஞ்சம் தடங்கள் இல்லாமல் இருக்கலாம். வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாம் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இந்த 8ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் போய் உட்காந்துருக்கிறதுனால பாக்கியத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 8ஆம் இடத்துல இந்த கிரகம்லாம் இருக்கிறதுனால மகம் பூரம் நட்சத்திரக்காரர்கள் சதுர்த்தி திதி செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு இன்றைக்கி வெல்லம் கோயிலுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள், ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதியில் ஹஸ்தம் சித்திரை விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அதை தவிர உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடு ரொம்ப நல்லது. வள்ளி தேவானையோடு இருக்கிற முருகனை வழிபாடு செய்யலாம். இன்றைக்கி முடிஞ்சால்
ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு அன்னதானங்கள் செய்கிறதும் சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து டிஸ்டர்பிங் டேயாக இருக்கும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா பையன் சண்டை, இல்லைன்னா ஏதாவது ஒரு தர்க்கம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கிளையண்ட் பிளேஸ் போகிறீங்க, அங்கே ஏதாவது சண்டை, இந்த மாதிரி ஏதாவது வரலாம். ஸோ விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து முருகன் ஆலய வழிபாடு வந்து பண்ணிக்கோங்க. வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுங்க விசாக நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இன்னைக்கு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக போயிடும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பிங் டேயாக இருக்கும். பிள்ளைகளை நினச்சி கவலைப்படலாம், வீட்டுக்காரரை நினச்சி கவலைப்படலாம், அக்கம் பக்கத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாதவங்கள நினச்சி கவலைப்படலாம். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து ஒன்று திருவள்ளூர் வீரராகவ பெருமாளை வந்து மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கேட்டை அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவருக்கு போய் தீபம் போடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நவகிரகத்திற்கு முன்னாடி பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்யுங்க. இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த வழிபாடுகள் எல்லாமே வெற்றியை தரும். தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தில் யாராவது கடன் கேட்டால் கொடுக்காதீங்க. மூலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டில் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது, அண்ணன் தங்கச்சி சண்டை போடுறது, இப்படி மன ரீதியாக சில உளைச்சல்கள் வந்து இருக்கலாம். விநாயகர் கோயிலுக்கு அரிசி வெல்லம் தானம் பண்ணுங்க. இந்த மன கிளேசங்கள் தீரும். பூராட நட்சத்திரக்காரர்கள் பண விவகாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கும் ஐயோ நம்ம கேட்டு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு மன சஞ்சலம் ஏற்படும். விநாயகர் கோவிலுக்கு அரிசி கொடுங்க. மகர ராசிக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாராட்டுகள் புகழ் இதெல்லாம் கிடைக்கும். சில பேருக்கு கிஃப்ட் கூட வரலாங்க. ஸோ ஒரு புடவையை கொடுத்தேன், ட்ரெஸ்ஸை கொடுத்தேன், வீட்டுக்கு ஒரு விளக்கை கொடுத்தேன்னு ஏதாவது ஒரு பரிசு பொருள் வரலாம். அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரமோஷன் வந்துருச்சு, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலையில் மாற்றங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி கிடச்சிது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீசா பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க. வர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும். ஸோ உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரிசுகள் வரும். அவிட்டம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சதுர்த்தி திதியில் ஆஞ்சநேயரை வணங்கலாம். கும்பராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனசில் வலிகள் உண்டு. அதாவது நம்ம ஏமாந்துட்டோமே, நம்மளை போய் இப்படி பேசிட்டாங்களே, நம்ம வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரே, நம்ம மனைவி இப்படி சொல்லிட்டாரேன்னு மன வலிகள் வந்து வரலாம். அதே இது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசில் சில சங்கடங்கள் இருக்கும். இது எதனால் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு கிடைக்கலையேன்னு ஏமாற்றங்கள். ஸோ மன வலிங்கிறது வேற, ஏமாற்றம் அப்படிங்கிறது வேற. கும்பராசிக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சதயம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏமாற்றம் இருக்கும். ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு தரேன்னு இருப்பாங்க, தரமாட்டாங்க. இந்த மாதிரி சில ஏமாற்றங்கள். ஸோ இது எல்லாம் எனக்கு இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடாதுப்பா, நான் நினச்ச மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை போய் வணங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் கூட சில மன வலிகள் இருக்கலாம். அதனால் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எல்லாமே சரியாயிடும். மீன ராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள். சில பேருக்கு தோல் சம்மந்தப்பட்டது என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரே அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உண்ணக்கூடிய உணவில் கவனம் தேவை. உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய கூட பிறந்தவர்களால் ஏமாற்றங்கள். எனக்கு பாரு இவ்வளோ செய்கிறேன்னு சொன்னால் செய்யலையே, பணம் தரேன்னு நானே தரலையே, சொத்து விவகாரத்தில் கையெழுத்து போடுறேன்னு சொன்னானே போடலையே, இப்படிப்பட்ட சில கவலைகள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் அபிஷேகங்கள் ஆரத்தி எடுக்கலாம்.
உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுவது ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதில் வெற்றி அடையலாம். 12 ராசிக்காரர்களையும் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஐ திங்க் எல்லாருமே இன்னைக்கு ஒரு வித்தியாசம் பார்த்துருப்பீங்க. நான் இது நாள் வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திரம் நான் சொன்னதே கிடையாது. இன்னையிலேருந்து நான் உங்கள் எல்லாருக்குமே ஏன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, ஸோ இன்றைய நாள்லேருந்து உங்கள் எல்லாத்துக்கும் நட்சத்திரத்துக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ டெய்லி தவறாமல் பாருங்கள். அண்ட் யூடியூப்லேயும் இது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யூடியூப் சேனலில் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு நாளைக்கும் எந்த நட்சத்திரக்காரர்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம்.